இனிய ஆன்ம வணக்கங்கள். ஆன்மாவின் அரண். ஆன்மாவிற்கு ஒரு அரண் உண்டு. கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாவலன் அதை காக்கிறான். அதை எந்த ஆபத்தும் அணுக முடியாது. பாதுகாவலனின் செயல்கள் தன்னுணர்வற்றவை. அவன் திட்டமிட்டு சிந்தித்து ஒரு நோக்கத்துடன் செயல்பட்டால் அவன் செயல்கள் சிதறும், வழிதவறி போகும். தன்னுணர்வோடு செய்யப்படும் ஆர்ப்பாட்டம் தாவோவின் தன்னுணர்வற்ற நிலையையும் அதன் நேர்பண்பையும் பாதிக்கும். அந்த ஆர்ப்பாட்டங்கள் பொய்களே. இந்த இரண்டுங்கெட்டான் வழியில் ஒருவன் ஆர்ப்பரித்தால் உலகம் வெகுண்டெழுந்து அவனை சிறைப்படுத்தும். அதன் பின் தாவோவின் நேர்மை அவனை காப்பாற்றாது. ஒவ்வொரு புது செயலும் ஒரு புது தோல்வியே. அந்த செயல்கள் பகிரங்கமாக பட்டப்பகலில் நிகழ்ந்தால் அவன் மனிதர்களால் தண்டிக்கப்படுவான். இரகசியமாக தனியறையில் நடந்தால் ஆவிகள் அவனை தண்டிக்கும். நேர்மையின் பொருளை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளட்டும். வேஷம் போடுவதை தவிர்க்கட்டும். ஆன்மாவின் அரணில் அவன் தனித்திருக்கும் போது அவன் மனிதர்களுடனும் ஆவிகளுடனும் நல்லுறவுடன் இருப்பான். சரியான வழியில் நடப்பான். மனிதன் மட்டும்தான் துன்பத்தில் உழலுகிறான். மனிதனின் இதயத்தை தவிர வேறு எங்கும் துன்பமும் துயரமும் இல்லை. மொத்த இயற்கையும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறது. மொத்த இயற்கையும் எந்த அச்சமும் கவலையும் இல்லாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இருப்பு நிலை இருந்து கொண்டே இருக்கிறது. மனிதனுக்குத்தான் பிரச்சனை. ஏன்? சில மனிதர்களுக்கு மட்டும் பிரச்சனை என்றால் ஏதோ வியாதி என்று ஒதுக்கிவிடலாம். ஆனால் வெகு சில மனிதர்கள் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறார்கள். புத்தர், இயேசு, சுவாங்சு போன்றவர்கள் அபூர்வமாக தான் தோன்றுகிறார்கள். அவர்கள் எப்போதும் இயல்பு நிலையிலேயே இருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை பரவச நிலையிலேயே இருக்கிறது. எந்த துன்பமும் கவலையும் இல்லாமல் அவர்கள் வாழ்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் துன்பம் என்னும் நரகத்தில் கிடந்து உழல்கிறார்கள். எங்கோ ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது. ஆமாம், மனிதன் தவறு செய்து விட்டான். இங்கே நான் ஒரு குறிப்பிட்ட மனிதனை பற்றி சொல்லவில்லை. மொத்த சமுதாயமே தவறு செய்திருக்கிறது. அது வேர்கள் வரை சென்று பரவி இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தவுடன் சமுதாயம் அந்த குழந்தையை இயல்புக்கு புறம்பான வழியில் இழுத்துச் செல்கிறது. எந்த வழியில் போய் மற்றவர்கள் எல்லாம் சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வழியில் அந்த குழந்தையை இழுத்துச் செல்கிறது. மனவியல் நிபுணர்கள் எந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை தவறான பாதையில் செல்ல தொடங்குகிறது என்று ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். 4 வயதில் அந்த பயணம் தொடங்குகிறது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 4 வயதாகும் போது அந்த குழந்தை சமுதாயத்தின் ஒரு அங்கமாக மாறுகிறது. ஏறக்குறைய அந்த சமயத்தில் குழந்தை தன் இயல்புத்தன்மையை இழந்து விடுகிறது. 4 வயதாகும் வரை மரங்கள், மலர்கள், பறவைகள், விலங்குகள் நிறைந்திருக்கும் ஒரு உலகின் அங்கமாக இருக்கிறது குழந்தை. அந்த வயது வரும் வரை குழந்தையிடம் ஒரு வகையான பாட்டுத்தன்மை இருக்கிறது. அதன் பின் அதனை பழக்கி விடுகிறோம். சமுதாயம் உள்ளே வந்து விடுகிறது. அதன் பின் அந்த குழந்தை தன் வாழ்க்கையை ஒழுக்க விதிமுறைகள், சரி தவறு கோட்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் மாற்றியமைத்துக் கொள்கிறது. அதன் பின் அந்த குழந்தை முழுமையாக இருப்பதில்லை. அனைத்திலும் பிளவு வந்து விடுகிறது. நகரும் போது எப்படி நகர வேண்டும் என்று யோசிக்க தொடங்குகிறது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ற குழப்பத்தில் ஆழ்கிறது. செய்ய வேண்டியது என்ற தாற்பயம் அதன் மனதினுள் புகுந்து விடுகிறது. அந்த வேண்டியது என்ற தாற்பயம் ஒரு வியாதி. குழந்தையின் மனதில் வேற்றுமை உணர்வு புகுந்து விடுகிறது.
குழந்தையின் தெய்வீகத்தன்மை போய்விடுகிறது. அருள் நிலையிலிருந்து குழந்தை கீழே விழுந்து விடுகிறது. இதுதான் ஆதாம் கீழே விழுந்த கதை. அறிவு என்ற மரத்தின் பழத்தை உண்ணும் வரை ஆதாம் இயல்பாக இருந்தான். இறைவனின் தோட்டத்தில் ஒரு குழந்தையாக இருந்தான். அந்த இறைவனின் தோட்டம் இன்னும் இங்கே இருக்கிறது. அதில் இன்னும் மரங்கள் இருக்கின்றன. விலங்குகள் அதில் வாழ்கின்றன. சூரியனும் சந்திரனும் விண்மீன்களும் அந்த தோட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இறைவனின் அந்த தோட்டம் ஏதேன் தோட்டம், கார்டன் ஆஃப் ஏடன், இங்கேதான் இருக்கிறது. நிகழ்காலத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதற்கு வெளியே இருக்கிறீர்கள். ஆதாம் ஏன் அந்த தோட்டத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டான்? அறிவு என்னும் மரத்தின் பழத்தை உண்டதால். 4 வயதாகும் போது ஒவ்வொரு ஆதாமும் ஒரு ஏவாளும் இறைவனின் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். ஆதாம் ஏவாள் கதை இறந்த காலத்தில் நடந்த கதை இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போதும் அது நடக்கிறது. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் ஒரு ஆதாமோ ஒரு ஏவாளோ தோன்றுகிறார்கள். 4 வயது வரை அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை. 4 வயதாகும் போதுதான் அந்த குழந்தை எது என்னவென்று புரிந்து கொள்ள தொடங்குகிறது. அதன் பின் அது பாதையை தவறவிடுகிறது. அதன் பின் அது இயல்பு நிலையில் இருக்காது. தன்னிச்சையாக செயல்படும் தன்மையை இழக்கிறது. அதன் பின் அந்த குழந்தை விதிமுறைகளின்படி வாழத் தொடங்குகிறது. விதிமுறைகளின்படி வாழத் தொடங்கிவிட்டால் துன்பம்தான். உங்களால் தன்னியல்பாக அன்பு காட்ட முடியாது. உங்களால் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. ஆட முடியாது, பாட முடியாது. ஒரு குறிப்பிட்ட படிவத்தில் தான் போக வேண்டும் என்று சமுதாய விதிமுறைகள் சொல்கின்றன. வாழ்க்கையை ஒரு படிவத்திற்குள் அடக்கி வைக்க முடியாது. வாழ்க்கை ஒரு நீராட்டம் போல் தங்குதடையின்றி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். விதிகளின்படி வாழ ஆரம்பித்தால் நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்கள் என்று தெரியும். ஆனால் அடியாளத்தில் இயக்கம் நின்றுவிட்டது. அதனால் நீங்கள் உள்ளூர சாக ஆரம்பித்து விட்டீர்கள். ஒரு படிவம் உங்களை சிறைப்படுத்தி விட்டது. அந்த சிறை தண்டனை நுட்பமானது. அதீத விழிப்புணர்வுடன் இருந்தால் ஒழிய நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருப்பதே உங்களுக்கு தெரியாது. உங்களை சுற்றி ஒரு கவசம் இருக்கும். இந்த காலத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவரான வில்ஹெல்ம் ரைச் எதேச்சையாக இந்த கவசம் இருப்பதை கண்டுபிடித்தார். ஆனால் சமுதாயம் அவரை பைத்தியம் என்று சாடியது. அவரை சிறையில் அடைத்தார்கள். சிறையில் பெருங்கவலையில் மாண்டார். அவருடைய கவலையெல்லாம் இதுதான். அவர் சொன்னது முற்றிலும் உண்மை. ஆனால் அவர் சொன்னதை கேட்க யாரும் இல்லை. சுவாங்சு இந்த சூத்திரத்தில் என்ன சொன்னாரோ அதைத்தான் அவரும் சொன்னார். வில்ஹெல்ம் ரைச்சின் முக்கியமான கண்டுபிடிப்பு இதுதான். ஒவ்வொரு மனநோய்க்கும் காரணம் குறிப்பிட்ட உடற்பாகத்தில் இருக்கிறது. உடலில் ஏதோ ஒரு பகுதி இறந்து விட்டது, மரத்து விட்டது, இல்லை இறுகி போய்விட்டது. இந்த இறுக்கத்தை தளர்த்தவில்லை என்றால், அந்த அடைப்பை அகற்றவில்லை என்றால், மீண்டும் உங்கள் உடலின் சக்தி ஓடுவதற்கு வழியை ஏற்படுத்தவில்லை என்றால் உள்ளே இருக்கும் ஆன்மாவிற்கு விடுதலை கிடைக்காது. அந்த சிறையில் சுவர்களை உடைத்தெறிய வேண்டும். அந்த சிறையின் சுவர்களை உடைத்தெறிய வேண்டும். அந்த கவசம் கடாசப்பட வேண்டும். உதாரணமாக 2 வயது குழந்தையை அதன் பிறப்புறுப்புகளோடு விளையாட விடாமல் தடுத்து விடுகிறோம். தன் உடலின் பாகங்களோடு விளையாடுவதால் ஒரு குழந்தைக்கு இயல்பான மகிழ்ச்சி கிடைக்கிறது. இயல்பான பரவச நிலையை அது அடைகிறது. சிறு குழந்தைகளை கூர்ந்து கவனித்தால் இந்த உண்மை விளங்கும். ஆண் குழந்தையும் சரி, பெண் குழந்தையும் சரி, தன் உடல் பாகங்களோடு விளையாடுகிறது. தன் கட்டைவர்களை வாயில் வைத்து சப்புகிறது. அந்த நிலையில் குழந்தையை பார்த்தால் பரவச நிலை என்றால் என்னவென்று உங்களுக்கு புரியும். பரவசத்தின் நடுக்கம் அதன் உடல் முழுவதும் பரவுகிறது. பரவச அலைகள் பரவுவதை கண்கூடாக பார்க்கலாம். குழந்தை ஒரு கிறுக்குத்தனமான பரவச நிலையில் இருக்கிறது. ஆனால் நமக்கு அது காட்டுத்தனமாக தோன்றுகிறது. மிருகத்தனமாக தோன்றுகிறது. ஏனென்றால்
இந்த இயல்பு நிலையை நாம் அடியோடு மறந்து விட்டோம். அதனால்தான் நாம் குழந்தையை விளையாட விடாமல் தடுத்து விடுகிறோம். இப்படி தடுப்பதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த மாதிரி இயல்பான இன்பத்தை அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அனுபவித்திருக்கவில்லை. எனவே பெற்றோர்களின் மனதில் ஒரு லேசான பொறாமை உணர்வு இருக்கிறது. 2வது காரணம், பெற்றோர்கள் குழந்தைகளாக இருந்தபோது அவர்கள் அப்படி செய்ததை யாரோ தடுத்திருப்பார்கள். மனிதனின் மனம் செய்ததையே திரும்ப திரும்ப செய்யும், ஒரு இயந்திரம். அவர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு என்ன செய்தார்களோ அதையே அவர்கள் தங்கள் குழந்தைக்கும் செய்வார்கள். அவர்கள் மனதில் ஒரு குற்ற உணர்வு தோன்றுகிறது. ஐயோ, குழந்தை சந்தோஷமாக இருக்கிறதே, அப்படி என்றால் ஏதோ தப்பு செய்கிறது என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். இதை மட்டும் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். குழந்தை சந்தோஷமாக இருக்கும்போது அதன் மனதில் தவறு என்ற கோட்பாட்டை விதைக்காதீர்கள். சந்தோஷமாக இருப்பதே தவறு என்ற ஆபத்தான எண்ணம் அதன் மனதில் பதிந்துவிடும். இந்த குதர்க்கை வேலைதான் காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போதெல்லாம் உங்கள் மனதில் குற்ற உணர்வு தோன்றும். நீங்கள் வருத்தப்படும் போதெல்லாம் குற்ற உணர்வு இல்லாமல் மனது லேசாகிவிடும். உள்ளத்தில் மகிழ்ச்சியின் துள்ளல் மிகும்போது எங்கோ ஏதோ தப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். வருத்தமாக இருந்தால் அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு தோன்றுவதில்லை. ஒரு குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கும்போது சமுதாயம் கூடாது என்று தடுக்கிறது. குழந்தைக்கு எது சரி எது தவறு என்பதே தெரியாது. அந்த குழந்தைக்கும் ஒழுக்க விதிகள் தெரியாது. குழந்தைக்கு ஒழுக்கம் என்று ஒன்றும் இல்லை. குழந்தைக்கு தெரிந்ததெல்லாம் சந்தோஷமும் வருத்தமும் தான். அந்த வகையில் குழந்தை ஒரு காட்டு விலங்கை போல்தான் செயல்படுகிறது. நிறுத்து என்று சொன்னால் குழந்தை என்ன செய்கிறது? அந்த சமயத்தில் பரவச அலைகள் அதன் உடலில் தலைமுதல் கால் வரை நகர்ந்து கொண்டிருக்கின்றன. பாலுணர்வு என்ற முதல் நிலையிலிருந்து சகசிராரம் என்ற 7வது நிலை வரை பரவச அலைகள் பரவி கொண்டிருக்கின்றன. குண்டலினி சக்தி விழித்துக் கொண்டு விட்டது. இயக்க நிலையில் இருக்கும் குண்டலினி உடன் தான் ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் வருகிறது. நீங்கள் நிறுத்து என்று சொல்லிவிட்டீர்கள். குழந்தை என்ன செய்யும்? உடனே சுவாசிப்பதை நிறுத்திவிடும். எதையாவது நிறுத்த வேண்டும் என்றால் முதலில் சுவாசத்தை நிறுத்த வேண்டும். குழந்தை சுவாசத்தை நிறுத்திவிட்டு வயிற்றை உள்ளே எக்கிக் கொள்ளும். அப்படி செய்தால்தான் அந்த பரவச அலைகளை நிறுத்த முடியும். குழந்தையின் மார்பிற்கும் வயிற்றுக்கும் இடையே உள்ள தசை சுவர் கல்லை போன்று ஆகிவிடும். மேலும் 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 அது வயிற்றை எக்கிக் கொள்ளும். அதனால் ஆழமான சுவாசம் இருக்காது. அந்த தசைச்சுவர் ஒரு கவசமாகிவிடும். சுவாசம் அந்த சுவரை தாண்டி போகாது. காரணம், சுவாசம் இப்போது நீண்டதாக இல்லை. ஆழ்ந்த நீண்ட சுவாசம் நம் உடலின் பாலுணர்வு மையம் வரை சென்று திரும்பும். சுவாசம் பாலுணர்வு மையத்தை தொடும்போது நீங்கள் இயல்பாகவே மகிழ்ச்சி அடைவீர்கள். சுவாசம் பாலுணர்வு மையத்தை தொட்டுவிட்டால் அலைகள் உடலெங்கும் கிளம்பும். சக்தி நீரோட்டம் போல் ஓட ஆரம்பிக்கும். ஆனால் யாருமே ஆழமாக சுவாசிப்பதில்லை. நான் மக்களிடம் கண்ணா பின்னாவென்று மூச்சு விடுங்கள் என்று சொல்கிறேன். அவர்கள் அது ஆபத்தானது என்று என்னிடம் புகார் சொல்கிறார்கள். எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்ன பயம்? கண்ணா பின்னாவென்று மூச்சு விட ஆரம்பித்தால் நீங்கள் மறுபடியும் காட்டுத்தனத்தை பெறுவீர்கள். காட்டுத்தனம் திரும்பிவிட்டால் உங்கள் மார்பிற்கும் வயிற்றுக்கும் இடையே கவசமாக இயங்கும் தசைச்சுவரை தாண்டி உங்கள் சுவாசம் போகும். உங்கள் பாலுணர்வு மையத்தை தொடும். இப்படித்தான் இந்த சமுதாயம் உங்களை அமுக்கி வைத்திருக்கிறது. உங்கள் சுவாசம் பாலுணர்வு மையத்தை தொடாமல் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் சுவாசம் உங்கள் பாலுணர்வு மையத்தை தொடவில்லை என்றால் இன்பத்தின் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறது. உங்கள் வயிறு பாறையை போல் இறுகி விடுகிறது. அது எதையும் கீழே போக விடாமல் தடுத்து விடுகிறது. உங்கள் உடல் 2ஆக பிரிக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் உடலின் கீழ்ப்பகுதியை ஒதுக்கி தள்ளிவிடுகிறீர்கள். கீழே இருப்பது என்பது கீழ்மையானது என்று நினைக்கிறீர்கள். இப்போது உங்கள் மனதில் மதிப்பீடு வந்துவிட்டது. மேலே இருக்கும் பகுதி மேலானது, சிறந்தது, நல்லது என்று நினைக்கிறீர்கள். கீழே இருக்கும் பகுதி கெட்டது என்று நினைக்கிறீர்கள். உங்களின் கீழே இருக்கும் பகுதியில் கெட்ட ஆவி இருப்பதாக நினைக்கிறீர்கள். அது தவறு. ஆதாமை
இறைவனின் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார்கள். ஏவாளையும் துரத்தி விட்டார்கள். ஏன்? அவர்கள் அறிவென்ற மரத்தின் பழத்தை உண்டுவிட்டார்கள். அறிவின் பலன் நச்சுத்தன்மை வாய்ந்தது. பாகுபாட்டையும் பிரிவினைகளையும் நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அறிவையும் சேர்த்தே கடாச வேண்டும். மீண்டும் குழந்தைகளாக வேண்டும். அப்போதுதான் அந்த கவசத்தை உடைக்க முடியும், ஊடுருவ முடியும். ஆனால் அதை உடைக்கும் போது உங்களுக்கு வேதனையாக இருக்கும். காரணம், உங்கள் அகந்தைதான் அந்த கவசம். அகந்தை இருப்பது உங்களுக்கு ஒரு வகையில் சுகமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறீர்கள், அதனால் மற்றவர்களை விட மேல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கவசத்தை உடைத்தெறிந்தால் குழப்பம் ஏற்படும். முதலில் உங்களுக்கு கிறுக்கு பிடிக்கும், பின் கிளி பிடிக்கும். பயம் வந்துவிட்டால் உள்ளே இருப்பதை அமுக்கி வைக்க விரும்புவீர்கள். அதனால் மீண்டும் கவசத்தை அணிவீர்கள். இப்போது கவசத்தை இன்னும் பலமுள்ளதாக செய்வீர்கள். உங்கள் சிறை தண்டனை நுட்பமானது. வெளியே போகவே உங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. அந்த சிறைதான் உங்களை பாதுகாப்பது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்துகிறது. ஒரு ஆரம்ப பள்ளியில் ஆசிரியை தன் மாணவர்களுக்கு புவியீர்ப்பு விதிகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். முடிவாக புவியீர்ப்பு விதி என்று ஒன்று இருப்பதால் தான் நம்மால் இந்த பூமியில் இருக்க முடிகிறது என்று சொன்னார். ஒரு மாணவன், சிறு குழந்தை, அவன் சற்றே புதிரோடு எழுந்து நின்றான். என்னப்பா உன் சந்தேகம்? நீங்கள் சொன்னதில் ஒன்று புரியவில்லை டீச்சர். புவியீர்ப்பு விதியால் தான் நாம் பூமியில் இருக்கிறோம் என்று சொன்னீர்கள். புவியீர்ப்பு விதி சட்டமாக்கப்படுவதற்கு முன்னால் நாம் எப்படி இந்த பூமியோடு ஒட்டி கொண்டிருந்தோம்? சமுதாயத்தின் காரணமாகத்தான் நீங்கள் இங்கே இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒழுக்க விதிகளாலும் அவற்றோடு சேர்ந்த அபத்தங்களாலும் தான் நீங்கள் இங்கு இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பைபிள், குரான், பகவத்கீதை போன்ற புனித நூல்களினால் தான் நீங்கள் இங்கே இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அபத்தம். இயற்கைக்கு எந்த விதிகளும் சட்டங்களும் கிடையாது. அதற்கே உரித்தான சில உள் விதிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த விதிகளை மனிதர் நிர்ணயிக்கவில்லை. அந்த விதிகளுக்கும் மனிதர்களின் அங்கீகாரம் தேவையில்லை. வாழ்க்கையையும் உயிர்களும் அந்த விதிகளை பின்பற்றுகின்றன. நீங்கள் உள்ளே புகுந்து குழப்பம் செய்யாவிட்டால் உங்கள் இலக்கை எளிதாக அடைவீர்கள். உங்கள் குறுக்கீடு இருந்தால் பிரச்சனைதான். அதனால் உங்களுக்கு பிரச்சனையோ துன்பமோ வேதனையோ இருந்தால் நீங்கள் அந்த விதிகளின் செயல்பாட்டில் குறுக்கிடுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த குறுக்கிடுதலை நிறுத்தும் வரை எதுவுமே சாத்தியமில்லை. சுவாங் சூ நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். இயற்கையின் செயல்பாட்டில் குறுக்கிடாதீர்கள். இயற்கையை அதன் வேலையை செய்ய அனுமதியுங்கள். அதனோடு சேர்ந்து இயங்குங்கள். அதனை நம்புங்கள். நீங்கள் இயற்கையிலிருந்து தான் தோன்றினீர்கள். இயற்கைதான் உங்கள் தாய். இயற்கையே உங்கள் மூலாதாரம். ஒரு நாள் நீங்கள் மீண்டும் இயற்கைக்குத்தான் திரும்புவீர்கள். அதுதான் நம் இறுதி இலக்கு. இதற்கிடையில் ஏன் இந்த குறுக்கீடும் சண்டையும்? இந்த சண்டை நம்முடனே பிறந்தது. நீங்கள் உங்கள் குழந்தை பருவத்திற்கு பின்னோக்கி செல்ல வேண்டும். எந்த காலகட்டத்தில் இந்த சமுதாயம் உள்ளே புகுந்து உங்களை இயற்கையின் செயல்பாட்டில் குறுக்கிட வைத்தது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு அடிப்படையான விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை பாதையில் ஏதாவது தவறு நிகழ்ந்தால் அதனை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வதன் மூலம் திருத்த முடியாது. காரணம், அந்த தவறு உங்கள் வாழ்க்கை பாணியாக மாறிவிட்டது. அந்த தவறு உங்கள் உடலில், உங்கள் தசைகளில், உங்கள் எலும்புகளில் ஆழ பதிந்திருக்கிறது. நீங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும். தியான முறைகள் எல்லாமே நீங்கள் பின்னோக்கி செல்வதற்கு உதவுகின்றன. நீங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் இறந்த காலத்தை மீண்டும் ஒரு முறை வாழ்ந்தாக வேண்டும். தினமும் இரவு படுக்கையில் படுத்ததும் இந்த பின்னோக்கி செல்லும் பயிற்சிக்கான 1 மணி நேரம் ஒதுக்குங்கள். முதலில் கொஞ்சம் சிரமப்பட்டு முயல வேண்டும். ஆனால் போக போக முயற்சி தேவைப்படாது. நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்க தொடங்குவீர்கள். நீங்கள் பின்னோக்கி செல்ல செல்ல உள்ளத்தில் ஒரு குதூகலம் ஏற்படும். பறந்து விரிந்து கிடப்பது இயற்கை. மனிதனின் இயற்றிய விதிகள் எல்லாம் மிகவும் குறுகலானவை. அந்த விதிகள் எல்லாம் புகைகள் போன்றவை. உள்ளே செல்ல செல்ல இன்னும் குறுகலாகும். இப்படியே போனால் கடைசியில் இரு இடத்தில் போய் முட்டிக்கொள்ளும். அது ஒரு முட்டுச்சந்தாக இருக்கும். அதற்கு மேலாக போக முடியாது. பின்
அந்த குகையை உங்கள் கல்லறையாகிவிடும். இப்படித்தான் ஒவ்வொருவரும் மாட்டிக்கொள்கிறார்கள். நீங்கள் அப்படி மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று நினைத்தால் இரவு உறங்கச் செல்லும் முன் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு பின்னோக்கி செல்ல முயலுங்கள். உங்கள் கடந்த காலத்தை மீண்டும் வாழ முயலுங்கள். முயற்சி மென்மையாக இருக்கட்டும். அவசரப்பட வேண்டாம். இது ஒரு நாளில் முடியும் செயலல்ல. 3 மாதங்கள் கூட ஆகலாம். மெதுவாக நகருங்கள். கடந்த காலத்தை நினைத்து பார்த்தால் மட்டும் போதாது. அந்த காலத்தை மீண்டும் ஒரு முறை கற்பனையில் வாழ்ந்தாக வேண்டும். நினைத்து பார்ப்பதால் எந்த பயனும் இல்லை. ஏனெனில் நினைத்து பார்ப்பதும் ஒரு அறிவு சார்ந்த செய்கையே. மீண்டும் ஒரு முறை உணர்வுபூர்வமாக வாழ்ந்து பாருங்கள். அந்த நிகழ்வுகள் எல்லாம் மீண்டும் நடப்பது போல் உணருங்கள். முதலில் வெறும் நினைவுகளாக இருக்கும். பின் நிகழ்வுகளை அசைபோடுவதை போன்று இருக்கும். பின் அந்த நிகழ்வுகளில் மீண்டும் ஒரு முறை வாழ்வது போன்ற உணர்வு ஏற்படும். போக போக அதுவே நிஜமாகிவிடும். காரணம், அமுக்கி வைக்கப்பட்ட முழுமையற்ற உங்கள் ஆன்மா அங்கே இருக்கிறது. அது வெளியே வர துடிக்கிறது. பின்னோக்கி செல்லுங்கள். 3 வாரங்களில் உங்களுக்கு தெரிந்துவிடும் இதன் தடுப்பு சுவர். இதற்கு முன்னால் நான் இயல்பாக சுதந்திரமாக இருந்தேன். இந்த தடுப்பு சுவர் தான் என் பிரச்சனைகளுக்கு மூல காரணம். ஒரு காலகட்டத்தில் உங்கள் தாய் தந்தையை அந்த தடுப்பு சுவருக்கு அருகில் பார்த்தீர்கள். அதனால்தான் அந்த சுவரை நீங்கள் முற்றிலுமாக மறந்துவிட்டீர்கள். நீங்கள் பின்னோக்கி செல்லும் போது உங்களால் 4 வயதிற்கு முன்னால் செல்ல முடியாது. தடுப்பு சுவரை தாண்டி செல்ல முடியாது. அது பெரிதாக இருக்கும். உங்களை முற்றிலுமாக தடுத்துவிடும். உங்களால் ஏன் 4 வயதிற்கு முன்னால் செல்ல முடியவில்லை என்று பார்க்க வேண்டும். ஏன் இந்த அபரிவிதமான மறதி? உங்கள் மனம் இருந்தது. நீங்கள் மகிழ்ந்தீர்கள், துன்பப்பட்டீர்கள், இன்னும் பலவிதமான அனுபவங்களை பெற்றீர்கள். ஏன் அதையெல்லாம் இப்போது மறந்துவிட்டீர்கள்? உண்மையில் நீங்கள் எதையும் மறக்கவில்லை. தடுப்புச் சுவரின் காரணமாக அந்த அனுபவங்களை உங்கள் உணர்வின்மை நிலையில் புதைத்து விட்டீர்கள். அதனால்தான் ஒவ்வொருவரும் குழந்தை பருவம் இனிமையாக இருந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சொர்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சொர்க்கம் இல்லை. ஆனால் உங்களுக்கு அது நினைவில்லை. அந்த இடத்தில் உங்கள் மனம் வெற்றிடமாக இருக்கிறது. மெதுவாக பின்னோக்கி செல்லுங்கள். மேலும் பல விஷயங்கள் மேலே வரலாம். பழைய குப்பை முழுவதையும் கிளறியாக வேண்டும். உங்களுக்கு வியர்க்கும், உடல் நடுங்கும், பயமாக இருக்கும். உங்கள் மனம் உங்களை பார்த்து கூச்சல் போடும். இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வருங்காலத்திற்கு வா என்று மனம் கத்தும். மனம் எப்போதுமே அப்படித்தான். உங்கள் மனம் எதிர்காலத்தில் இருந்தால் கடந்த காலம் சேதாரம் இல்லாமல் பத்திரமாக இருக்கும் அல்லவா? ஆனால் நீங்கள் உண்மையிலேயே தியானிக்க விரும்பினால் முதலில் உங்கள் கடந்த காலத்திற்கு செல்லுங்கள். பல வழிகள் பிரிந்து செல்லும் ஒரு சந்திப்பில் தவறான வழியில் சென்று விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதை எப்படி சரி செய்வீர்கள்? மீண்டும் அந்த சந்திப்பிற்கு சென்று இந்த முறை சரியான பாதையை தேர்ந்தெடுக்க செல்ல வேண்டும். இதை தவிர வேறு எந்த வழியிலும் நீங்கள் பாதை மாறிய தவறை செய்ய முடியாது. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து சரியான பாதையில் போக முடியாது. தவறான பாதையில் கொஞ்ச தூரம் பயணம் செய்து வந்து விட்டீர்கள். நீங்கள் இருக்கும் இடத்தில் சரியான பாதை கிடையாது. அதனால் நீங்கள் வந்த வழியில் போயே ஆக வேண்டும். உங்கள் கடந்த காலத்தை மீண்டும் வாழுங்கள் என்று சொல்லும் போது அதை உங்கள் உடலில் நிகழவிடுங்கள் என்பதுதான் பொருள். உங்கள் பிறப்புகளில் நீங்கள் முதலில் தொட்ட அந்த நாள் நினைவில் இருக்கிறதா? அன்று நீங்கள் தாயோ தந்தையோ சீச்சை அதை தொடாதே, அசிங்கம், கையை எடு என்று கத்தி இருப்பார்கள். அவர்களின் முகபாவம், கண் பார்வை, உடலசிவு எல்லாமே உங்களை கண்டித்திருக்கும். உங்கள் தந்தை அதே முகபாவத்துடன், அதே பார்வையுடன், அதே சைகையுடன், அதே கண்டிக்கும் குரலுடன் நின்று கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதோடு நிற்காமல் நீங்கள் அன்று எப்படி இருந்தீர்கள் என்பதையும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே சுருக்கி கொண்டு, உங்கள் உணர்வு நிலையை இன்னும் குறுக்கி கொண்டு, நீங்கள் பட்ட காயம், அனுபவித்த வழி, வேதனை எல்லாவற்றையும் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு குழந்தை எதிர்த்து நிற்க முடியாத பரிதாபகரமான நிலையில் இருக்கின்றது. நீங்கள் என்ன சொன்னாலும் அது கேட்டே ஆக வேண்டும். நீங்கள் சொல்வது அதன் இயல்பு நிலைக்கு எதிராக இருந்தாலும் அதை கேட்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இல்லாமல் உங்கள் குழந்தையால் வாழ முடியாது. அது உங்களை சார்ந்திருக்கிறது. அந்த குழந்தையின்
கையறு நிலையை பாருங்கள். அதை உங்கள் உடலில் உணருங்கள். இதை நினைக்கும் போது நீங்கள் அழலாம், விம்மி விம்மி அழலாம், காலை உதைத்துக் கொண்டு குழந்தையைப் போலவும் அழலாம். உங்கள் தந்தையை அடித்தால் என்ன என்று கூட தோன்றும். அன்று நீங்கள் உங்கள் தந்தையை அடிக்கவில்லை, அதனால்தான் அந்த அனுபவம் முழுமை பெறாமல் போய்விட்டது. அந்த கடந்த காலத்தை மீண்டும் வாழ நீங்கள் முற்படும் போது உங்கள் தந்தையை மானசீகமாக அடித்து விடுங்கள். அப்படி அடித்தால்தான் பிறகு அவரை நீங்கள் மன்னிக்க முடியும். அதனால்தான் எந்த குழந்தையாலும் தன் பெற்றோர்களை மன்னிக்க முடிவதில்லை. உங்கள் கடந்த காலத்திற்கு திரும்பி செல்லுங்கள். அந்த கணங்களில் மீண்டும் வாழுங்கள். அப்போதுதான் உங்களுக்குள் இன்னும் ஆழமாக செல்ல முடியும். ஆழமாக போக போக ஒரு நாள் அந்த குகை காணாமல் போய்விடும். இப்போது நீங்கள் பறந்து விரிந்த வானத்தின் அடியில் இருப்பீர்கள். மீண்டும் குழந்தையாக இருப்பீர்கள். அந்த நிலையில் மீண்டும் வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். அப்போது ஸ்வாங்ஸுவை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். வில்ஹெல்ம் ரைச்சின் சிகிச்சை முறை உங்களுக்கு உதவக்கூடும். ஸ்வாங்ஸுவின் பாதையில் வில்ஹெல்ம் ரைச்சின் முறையை அழகாக பயன்படுத்தலாம். இப்போது சூத்திரத்தை பார்ப்போம். ஆன்மாவிற்கு ஒரு அரண் உண்டு. கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாவலன் அதை காக்கிறான். அதை எந்த ஆபத்தும் அணுக முடியாது. பாதுகாவலனின் செயல்கள் தன்னுணர்வு அற்றவை. அவன் திட்டமிட்டு சிந்தித்து ஒரு நோக்கத்துடன் செயல்பட்டால் அவன் செயல்கள் சிதறும், வழிதவறி போகும். உங்கள் ஆன்மாவை இயற்கையே பாதுகாக்கிறது. அது குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மனதில் அச்சமும் பாதுகாப்பின்மை உணர்வும் எழ தேவையில்லை. காரணம், மொத்த இருப்பு நிலையும் உங்களை பாதுகாக்கிறது. அண்ட சராச்சரங்களும் உங்களை பாதுகாக்கின்றன. ஆனால் அந்த காவலும் உதவியும் உணர்வின்மை நிலையிலிருந்து வருகிறது. அது திட்டமிட்டு நடப்பதில்லை. அதனை நீங்கள் மாற்றியமைக்க முடியாது. எல்லாவற்றையும் விட்டுவிடும் மனப்பாங்கில் இருந்துதான் பிரபஞ்சத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். எதையும் நிறுத்தி நிதானித்து திட்டமிட்டு அறிவின் மூலம் செய்ய முற்பட்டால் அழுத்தம்தான் மிஞ்சும். மன அழுத்தம் உங்களை குறுகச் செய்துவிடும். நீங்கள் குறுகிவிட்டால் பிரபஞ்சத்தின் முடிவற்ற சக்தி உங்கள் மூலம் வெளிப்பட முடியாது. நீங்கள் பயப்படும் போதெல்லாம் சுருங்குகிறீர்கள். அப்படி சுருங்குதல் உடலளவிலும் நிகழ்கிறது, மன அளவிலும் நிகழ்கிறது. உள்ளே நீங்கள் என்றும் நிலைத்திருக்கும் ஒரு சாஸ்வத பிறவி என்று சுவாங் சு சொல்கிறார். மரணம் அதனை அழிக்க முடியாது. அதற்கு அச்சம் தெரியாது. நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆன்மாவின் கண்ணுக்கு புலப்படாத அந்த அரணில் நீங்கள் இல்லை. நீங்கள் சமுதாயத்தின் சட்ட திட்டங்களுக்குள் முடங்கி இருக்கிறீர்கள். அந்த சட்ட திட்டங்களால் உங்களை காப்பாற்ற முடியாது. அவை காப்பதை போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தலாம், ஆனால் உண்மையில் காப்பாற்றாது. ஒரு பொய்யான பாதுகாப்பு உணர்வை தரலாம். கடைசியில் மரணம் வந்து உங்கள் பாதுகாவலை தகர்த்து விடுகிறதே. உங்களின் மூலாதாரத்திற்குள் செல்லும் வரை, ஆன்மாவில் அரணில் புகும் வரை நீங்கள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருப்பீர்கள். அது என்ன அரண்? அது எப்படி செயல்படுகிறது? அது உணர்வின்மை நிலையிலிருந்து செயல்படுகிறது. கருவில் ஒரு குழந்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு எப்படி 9 மாதங்கள் முடிந்துவிட்டன? நாம் இப்போது கருவறைக்குள் இருந்து வெளியே வர வேண்டும் என்று தெரியும். குழந்தையிடம் நாட்காட்டியோ கடிகாரமோ கிடையாது. ஆனால் சரியாக 9 மாதங்கள் கழித்து குழந்தை வெளியே வருகிறதே. அது வெளியே வர துடிக்கிறது. அந்த துடிப்பை தான் பிரசவ வழியாக தாய் உணர்கிறார். அது ஒரு போராட்டம். அதில் முதல் முரண் தோன்றுகிறது. வழிவருமே என்ற பயத்தில் தாய் தன்னைத்தானே சுருக்கிக் கொள்கிறார். எனவே குழந்தையின் துடிப்பை எதிர்க்கிறார். அந்த எதிர்ப்பும் வெளியே வர வேண்டும் என்ற குழந்தையின் துடிப்பும் சேர்ந்துதான் வலியை உண்டாக்குகிறது. தாய் குழந்தையின் துடிப்பை எதிர்க்கவில்லை என்றால் பிரசவ வலியே இருக்காது. நாகரிகம் உள்ளே புகாத பழங்குடி மக்களுக்கு பிரசவ வலியே தோன்றுவதில்லை. நாகரிகம் அதிகமாக வலியும் அதிகமாகிறது. ஏனென்றால் நாகரிகத்தில் வாழும் பெண் சமுதாய விதிமுறைகளின்படி வாழ்கிறாள். ஆனால் அவள் வாழ்க்கையை போலியாக்கிவிட்டது. தனது நேரம் வந்துவிட்டது என்று குழந்தைக்கு எப்படி தெரியும்? ஒரு விதைக்குத்தான் முளைக்கும் நேரம் வந்துவிட்டது என்று எப்படி தெரியும்? சரியான தருணத்திற்காக அந்த விதை 1 வருடம் கூட காத்திருக்கலாம்.
ஆனால் எந்த காலத்திலும் ஒரு ஜோசியரிடமோ கைரேகை பார்ப்பவனிடமோ போய் நான் எந்த நேரத்தில் முளைத்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்பது இல்லை. சரியான தருணத்தில் அந்த விதை பூமியை கீறிக்கொண்டு தன்னை இழந்து தனக்கிருக்கும் பாதுகாவலை அழித்து கொண்டு வெளியே கிளம்புகிறது. மலர்கள் எப்படி சரியான காலத்தில் மலர்கின்றன, விண்மீன்கள் எப்படி நகர்கின்றன, மேலே விரிந்து கிடக்கும் ஆகாசத்தை பாருங்கள். அப்பப்பா, எத்தனை கிரகங்கள், எத்தனை துணைக்கோள்கள், எத்தனை விண்மீன்கள், எத்தனை வால் நட்சத்திரங்கள், எவ்வளவு குழப்பம், எத்தனை பெரிய புதிர், எத்தனை பெரிய மர்மம் என்றாலும் எந்த முயற்சியும் இல்லாமல் எளிதாக தங்கள் போக்கில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தாவோ இவற்றை பாதுகாக்கிறது, இயற்கை அவற்றை காக்கிறது, இயற்கையின் ஆன்மா அவற்றை காக்கிறது. இருப்பதிலேயே பெரிய முட்டாள் மனிதன்தான். ஏனெனில் அவன்தான் தன்னை புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். பிறந்த குழந்தை வளர்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் அதன் இயல்பில் அழகாக இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? அந்த அழகு எங்கிருந்து வருகிறது? குழந்தை வளர்ந்து பெரியவனாகிவிட்டால் 100ல் ஒரு குழந்தையிடம் கூட அந்த அழகை நம்மால் பார்க்க முடிவதில்லை. அது ஏன்? தொடக்கத்தில் அந்த 100 பேரும் அழகாகத்தான் இருந்தார்கள். அதற்கு பின் அந்த 99 பேருக்கு என்ன ஆயிற்று? அவர்கள் ஏன் தங்கள் அழகினை இழந்தார்கள்? ஏன் எல்லா குழந்தைகளும் அழகாக இருக்கின்றன? காரணம், ஒரு குழந்தையின் இயக்கமும் போக்கும் இயல்பாக இருக்கின்றன. இயற்கையே அழகு, அழகே இயற்கை. செயற்கை வந்துவிட்டால் அழகு போய்விடும். குழந்தை உணர்வின்மை நிலையிலேயே வாழ்கிறது. பசி எடுத்தால் அழுகிறது, தூக்கம் வந்தால் தூங்குகிறது. ஆனால் நாம் அதன் மேல் விதிமுறைகளையும் சட்டங்களையும் திணிக்கிறோம். ஒரு குழந்தை தன் வீட்டிற்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தது. அந்த வழியாக போய்கொண்டிருந்த ஒரு வயதான பெண்மணி குழந்தையை பார்த்து கரிசனத்துடன் கேட்டார், என்ன ஆயிற்று? ஏனப்பா அழுகிறாய்? குழந்தை வளர்ப்பது எப்படி என்ற புத்தகத்தை என் அம்மா தொலைத்து விட்டாள். இப்போது அவள் மனம் போன போக்கில் என்னை வளர்க்கிறாள். அதனால் தான் அழுகிறேன். இப்போது அனைத்திற்கும் புத்தகங்கள் வந்துவிட்டன. குழந்தை வளர்ப்பது எப்படி, தாயாக இருப்பது எப்படி, தந்தையாக இருப்பது எப்படி என்று புத்தகங்கள் வந்துவிட்டன. எல்லாவற்றையும் படிப்படியாக சொல்லித் தருகிறார்கள். இந்த புத்தகங்கள் வருவதற்கு முன்னால் குழந்தைகளை எப்படி வளர்த்தார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. குழந்தை வளர்ப்பு விதிமுறைகள் இவர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் நாம் எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எப்படி உயிருடன் இருக்கிறோம் என்று நினைக்கவே வியப்பாக இருக்கிறது. வழிகாட்டி நூல்கள் விதிமுறைகளை அழுத்தமாக சொல்லித் தருகின்றன. உதாரணமாக 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று வழிகாட்டிகள் சொல்கின்றன. இந்த புத்தகத்தை படிக்கும் தாய் கடிகாரத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார், குழந்தையை அல்ல. குழந்தை பாலுக்காக அழுது கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் 3 மணி நேரம் ஆகவில்லை. ஆகையால் குழந்தை அழுவதையே தாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போது குழந்தையின் உணர்வின்மை நிலையில் வேரூன்றிய இயல்பு நிலையை அளிக்கிறீர்கள். இதே வழியில் போனால் குழந்தையும் கடிகாரத்தை பார்க்க ஆரம்பித்துவிடும். சரியாக 3 மணி நேரங்கள் பசியுடன் காத்திருக்கும். அதன் பின் பாலுக்கு அழ ஆரம்பிக்கும். 3 மணி நேரம் ஆகிவிட்டால் குழந்தை அழத் தொடங்கிவிடும். அதே சமயம் பசி இல்லாவிட்டாலும் அழ ஆரம்பித்துவிடும். காலை எழுந்தவுடன் காலை கடன்களை கழிக்க வேண்டும். குழந்தையை இந்த வேளையில் பயிற்றுவிப்பதுதான் இருப்பதிலேயே பெரிய தொல்லை. மலம் கழிக்க வேண்டும் என்ற உந்துதல் இல்லாவிட்டால் குழந்தை எப்படி அதை செய்யும்? ஆனால் தாய் இடுப்பில் கை வைத்து கொண்டு கண்டிப்பான பார்வையுடன் குழந்தையை பார்த்தபடி நின்று கொண்டிருக்கிறார். இதை நீ இப்போதே செய்ய வேண்டும் என்று உத்தரவு போடும் தோரணையில் தாய் நின்று கொண்டிருக்கிறார். குழந்தையோ கதறிக்கொண்டிருக்கிறது. எப்படி அதன் தாயை திருப்திப்படுத்துவது என்று அது முழித்து கொண்டிருக்கிறது. தாயோ வெறி பிடித்தவளைப் போல நின்று கொண்டிருக்கிறார். சில நாட்களில் குழந்தை தன் உடலை வற்புறுத்தி காலக்கடன்களை கழிக்கிறது. மனவியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? காலைக்கடன் கழிக்கும் வழக்கத்தை குழந்தை மேல் திணிப்பதுதான் வயதான பின் தோன்றும் மனோவியாதிகளுக்கு 50% காரணம் என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். 1, 2 அல்ல, 50% அந்த குழந்தை தன்னை தானே வற்புறுத்தி கொள்கிறது. தாய் சொன்ன காலத்தில் காலை கடன்களை கழிக்கவில்லை என்றால் குழந்தை மனதில் குற்ற உணர்வு தோன்றுகிறது. சரி, அதை விடுங்கள். இயல்பாகவே ஒரு குழந்தைக்கு மலம் கழிக்க வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டாலும் அதன் மனதில் ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. காரணம்,
குழந்தைக்கு அந்த உணர்வு ஏற்படும் போது அந்த வீட்டின் வரவேற்பறையில் இருக்கிறது. அறை நிறைய விருந்தினர்கள் இருக்கிறார்கள். குழந்தை அங்கேயே அவர்கள் முன்னால் மலம் கழித்து விடுகிறது. குழந்தைக்கு எப்படி தெரியும் வரவேற்பறையில் அதையெல்லாம் செய்யக்கூடாது என்று? குழந்தை உணர்வின்மை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு கழிப்பறை எதுவென்றும் தெரியாது, வரவேற்பறை எதுவென்றும் தெரியாது. எப்போது வீட்டில் விருந்தினர்கள் இருப்பார்கள், எப்போது இருக்க மாட்டார்கள் போன்ற விஷயங்கள் குழந்தைக்கு தெரியவே தெரியாது. எப்போது எங்கே மலம் கழிக்க அனுமதி உண்டு, எங்கே இல்லை என்றும் அதற்கு தெரியாது. குழந்தை சட்டதிட்டங்களின்படி வாழ்வதில்லை. ஆனால் வேறு வழியில்லாமல் தன் பெற்றோரை திருப்தி செய்ய சட்டதிட்டங்களை பின்பற்றுகிறது. அது பலவீனமாக இருக்கிறது. அதற்கு முன்னால் நீங்கள் பலமுள்ளவராக இருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்தால் குழந்தையை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு குழந்தை பெற்றோருக்கு பயந்து மலம் கழிக்க தன்னைத்தானே வற்புறுத்தி கொள்ளும் போது என்ன நிகழ்கிறது என்பதை கவனியுங்கள். ஒரு குழந்தையின் உடல் உறுப்புகளை சூழ்ச்சியாக கையாள கற்றுக்கொள்கிறது. அதன் பின் எதுவும் இயல்பு நிலையில் இருக்காது. தன் பெற்றோரை திருப்திப்படுத்த முதல் முறையாக சூழ்ச்சியை கையாளுகிறது. பசி இல்லாத போதும் குழந்தை அழுகிறது. இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அனைத்து வீடுகளிலும் பாருங்கள். குழந்தைகள் கண்ணீரும் கம்பளையுமாக சாப்பிட்டு கொண்டிருக்கும். அவர்களுக்கு இப்போது பசி இல்லை, ஆனால் தாய் சாப்பிட வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். தவறு குழந்தைகளிடம் இல்லை, தாயிடம் இருக்கிறது. ஆனால் இப்படியே வற்புறுத்தப்படும் குழந்தை சரியான பாதையிலிருந்து விலகிச் செல்கிறது. அதன் பின் வயிற்றை பார்க்காமல் கடிகாரத்தை பார்த்து சாப்பாடு கேட்கும். பசி எடுக்கும் போது அதனை கட்டுப்படுத்தி கொள்ளும். அப்போது உணவு கேட்க முடியாதே. இயற்கையோடு இருக்கும் தொடர்பை குழந்தை இழந்துவிடும். அந்த தொடர்பு போய்விட்டால் மனநோய்கள் வந்துவிடும். குழந்தை துடிப்புடன் இருக்கிறது. ஆட வேண்டும், ஓட வேண்டும் என்ற உத்வேகம் அதன் மனதில் பொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் தாயோ அதனை தூங்கச் சொல்கிறார். குழந்தையால் செய்ய முடியாததை தாய் வற்புறுத்துகிறார். உங்களை கூட தூக்கம் வராத போது வலுக்கட்டாயமாக தூங்க வைக்க முடியாது. அந்த தாயை கூட அப்படி தூங்க வைக்க முடியாது. தூக்கம் வராத போது யாராவது உங்களை வற்புறுத்தி படுக்கையில் படுக்கச் சொன்னால் என்ன செய்வீர்கள்? அதையே தான் குழந்தையும் செய்யும். தூங்கிவிட்டதை போல் பாசாங்கு செய்யும். கண்களை மூடிக்கொண்டு தூங்கிவிட்டதை போல் நடிக்கும். அரை கண்ணை திறந்து அம்மா தள்ளி போய்விட்டாளா என்று அடிக்கடி பார்த்து கொள்ளும். நீங்கள் குழந்தைக்கு தூக்கத்தை கற்றுத்தரவில்லை. அது உங்களால் முடியாது. பாசாங்கை கற்றுத்தருகிறீர்கள். நீங்கள் குழந்தையை ஒரு கபட வேஷதாரியாக்குகிறீர்கள். அதுவும் கால் காசு போராத விஷயத்திற்காக. தூக்கத்தை யார் மேலும் திணிக்க முடியாது. அப்படி செய்ய முடியும் என்றால் இத்தனை லட்சம் பேர் தூக்கமின்மை வியாதியில் தவிக்க மாட்டார்களே. தூக்க மாத்திரைகள் கோடிக்கணக்கில் விற்பனையாகாதே. அப்படி செய்ய முடியும் என்றால் ஏன் இன்னும் பலர் அப்படியும் இப்படியும் புரண்டுபடுத்திக் கொண்டு இருக்கிறார்கள்? நீங்கள் உங்கள் குழந்தையின் மேல் தூக்கத்தை திணிக்க பார்க்கிறீர்கள். குறிப்பிட்ட நேரத்தில் அது தூங்க வேண்டும். அதிகாலை 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்த வேளையில் அது விழிக்க வேண்டும். அப்போதுதான் அது நல்ல குழந்தை. இல்லாவிட்டால் அது கெட்ட குழந்தை என்று அபத்தமாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இயல்பாக இருப்பவர்கள் எல்லாம் ஒரு வகையில் கெட்டவர்களே. செயற்கையாக வேஷம் போடுபவர்களைத்தான் இந்த சமுதாயம் நல்லவர்கள் என்று சொல்கிறது. நீங்கள் ஒரு மனிதனை அழித்து விட்டீர்கள். அந்த குழந்தை இனி காலம் முழுவதும் அவதிப்படும். வாழ்நாள் முழுவதும் இந்த குழந்தைக்கு அந்த சுவாமிஜியிடம் போகும், இந்த பாதிரியாரிடம் போகும், அந்த குருவை தேடும். அவர்கள் அனைவரும் இந்த குழந்தையை இதை செய் அதை செய் என்று முடியாத காரியங்களை ஏவிக் கொண்டிருப்பார்கள். அவை எதுவுமே பயன்படாது. காரணம், குழந்தையின் வாழ்க்கை முறை அடிப்படையிலேயே தவறாக இருக்கிறது. அந்த மொத்த அமைப்பையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு மீண்டும் புதிதாக தொடங்க வேண்டும். ஆனால் என்ன செய்வது? 40, 50 வயது வாழ்ந்த பின்னால் வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்று சொல்வது கொஞ்சம் அதிகம்தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையில் மிக அதிகமாக முதலீடு செய்து விட்டீர்கள். இந்த நிலையில் என்னை தேடி வருகிறீர்கள். நான் உங்கள் வாழ்க்கை முறையை முற்றிலுமாக கைவிடும்படி சொல்கிறேன். அதைத்தான் நான் சந்நியாசம் என்று சொல்கிறேன். அது உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றும் வழி. கடந்த காலத்தை உதறி தள்ளிவிட்டு புதிதாக வாழத் தொடங்கும் வழி. உங்கள் வாழ்க்கை முறையோடு உள்ள தொடர்பை அறுக்கத்தான் நான் சொல்லும் வழி சந்நியாசம். நீங்கள் அதில் செய்த முதலீடுகளையும் அந்த முதலீடுகளால் நீங்கள் பெறும் லாபங்களையும் முற்றிலுமாக துறப்பதுதான் சந்நியாசம்.
உங்கள் பழைய வாழ்க்கை முறையில் நிறைய நடைமுறை லாபங்கள் இருக்கின்றன என்பது மறுப்பதற்கில்லை. இல்லாவிட்டால் அந்த சுமையை ஏன் சுமக்கிறீர்கள்? அதனால் சமுதாயம் உங்களை மதிக்கிறது. நீங்கள் சமுதாய விதிகளை பின்பற்றுவதால் சமுதாயம் உங்களை கௌரவிக்கிறது. இதுதான் உங்கள் பழைய வாழ்க்கை முறையால் நீங்கள் பெறும் லாபங்கள். சந்நியாசத்தில் புதியுங்கள் என்று நான் சொல்லும் போது வாழ்க்கை முறையை மாற்றுங்கள் என்றுதான் சொல்கிறேன். இதை விட்டால் வேறு வழி இல்லை. உங்களை நான் பகுதி பகுதியாக மாற்ற முடியாது. உங்கள் நோய் மிக பெரியது. நான் ஒரு பகுதியை மாற்றினால் விரைவில் நோய் அந்த பகுதியை பழையபடி மாற்றிவிடும். மாற்றப்பட்ட பகுதியும் நோயின் ஒரு பகுதியாகிவிடும். நீங்கள் முற்றிலுமாக மாற துணியாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தியானம் செய்யலாம், ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபடலாம், கண்களை மூடிக்கொண்டு காலையில் 10 நிமிடம் மாலையில் 10 நிமிடம் ஏதாவது மந்திரத்தை சொல்லலாம். ஏதோ மாறப்போகிறது என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கை முறை மாறும் வரை எதுவுமே மாறாது. இந்த காரணத்தினால்தான் மகேஷ் யோகி மேலை நாடுகளில் மிகவும் பிரபலமாகிவிட்டார். அவர் உங்கள் வாழ்க்கை முறையை பற்றி பேசவே மாட்டார். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி என்று சொல்லிவிடுவார். ஆழ்நிலை தியானம் என்ற ஒரு சிறு ஊசியை போட்டால் போதும், எல்லாம் மாறிவிடும் என்று சொல்வார். அவரை பொறுத்த மட்டில் ஆழ்நிலை தியானம் என்பது ஒருவித மாத்திரையை போன்றது. அது உங்கள் வாழ்க்கை முறையை எந்த வகையிலும் பாதிக்காது. நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் நல்லவரோ கெட்டவரோ காலை மாலை 2 வேளைகளிலும் 10 நிமிடம் இந்த மந்திரத்தை சொன்னால் போதும், எல்லாம் சரியாகிவிடும். சொர்க்கத்தில் உள்ள கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட்டுவிடும். இதுதான் யோகிகளின் போதனை. இது முட்டாள்கள் நிறைந்த உலகம். இந்த உத்திகளை நம்புகிறார்கள். இவை வெறும் சூழ்ச்சியே. இவை தூக்க மாத்திரைகளை போன்றவை. இவற்றால் ஏற்படும் ஒரே பயன் தவறான முறைக்கு உங்களை சரி செய்து கொள்ளலாம். ஆனால் அங்கேதான் பிரச்சனையே தொடங்குகிறது. இந்த உத்திகளும் சூழ்ச்சிகளும் உதவாது என்று நான் சொல்லவில்லை. அவை உதவலாம். உங்கள் வாழ்க்கை முறைக்கு தகுந்தாற்போல் நீங்கள் மாற அவை உதவலாம். ஆனால் அந்த வாழ்க்கை முறை அடிப்படையிலேயே தவறாயிற்றே. அதற்கு தகுந்தாற்போல் மாறுவது அதைவிட பெரிய தவறாக அல்லவா இருக்கும். இந்த உத்திகளுக்கு நீங்கள் ஆறுதல் தரலாம். அந்த ஆறுதல் விஷம் போல் உங்களை மாறாவிடாமல் தடுத்துவிடும். உங்களுக்கு தவறான ஆறுதல் கிடைக்கும். நீங்களே உங்களை தேற்றிக் கொள்ளலாம். நான் ஆழ்நிலை தியானம் செய்கிறேன் என்று பீற்றிக் கொள்ளலாம். ஆனால் யாருக்கு என்ன லாபம்? இந்த உத்தியை கற்றுக்கொண்டால் தூக்கம் நன்றாக வரும். தூக்கம் வருவதற்கு அதைவிட நல்ல மந்திரம் நான் அறிவேன். இந்த உத்திகளால் நோய் வருவது குறையலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை முறை தவறாக இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்கிறீர்கள். ஆனால் அந்த உத்திகளால் பரவச நிலை கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம். பரவச நிலை நிச்சயமாக இருக்காது. உங்கள் துன்பங்களை இன்னும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் உங்களால் ஒரு நாளும் பரவச நிலையை எட்ட முடியாது. அதற்கு ஈடான பரமானந்தத்தில் திளைக்க முடியாது. அதற்கு உங்கள் தவறான வாழ்க்கை முறையை அடியோடு விட்டுவிட வேண்டும். அதற்கு நான் சொல்லும் துருவரம்தான் ஒரே வழி. ஆன்மாவிற்கு ஒரு அரண் உண்டு. கண்ணுக்கு தெரியாத பாதுகாவலன் அதை காக்கிறான். அதை எந்த ஆபத்தும் அணுக முடியாது. பாதுகாவலனின் செயல்கள் தன்னுணர்வு அற்றவை. அவன் திட்டமிட்டு சிந்தித்து ஒரு நோக்கத்துடன் செயல்பட்டால் அவன் செயல்கள் சிதறும், வழிதவறி போகும். நோக்கங்கள் திட்டங்கள் அனைத்தையும் கைவிடுங்கள். குழந்தையைப் போல் இருங்கள். இயற்கையை நம்புங்கள். பசிக்கும் போது உண்ணுங்கள். பசிக்கவில்லை என்றால் உண்ண வேண்டாம். இயற்கை உங்களுக்கு வழிகாட்டும். தூக்கம் வரும்போது தூங்குங்கள். தூக்கம் வராத போது தூங்க தேவையில்லை. அந்த சமயத்தில் தூங்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். நோக்கமில்லாமல் இருங்கள். இந்த பைத்தியக்காரத்தனமான வாழ்க்கை முறை தானாகவே விலகி போய்விடும். நீங்கள் உங்கள் மூலாதாரத்திற்கு திரும்புவீர்கள். அந்த மூலாதாரம் அதுதான் தாவோ. தன்னுணர்வோடு செய்யப்படும் ஆர்ப்பாட்டம் தாவோவின் தன்னுணர்வற்ற நிலையையும் அதன் நேர்பண்புகளையும் பாதிக்கும். அந்த ஆர்ப்பாட்டங்கள் பொய்களே. வாழுங்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையை செயல்முறை விளக்கமாக ஆக்காதீர்கள். நடிகன் ஆகாதீர்கள். எந்த கட்டத்திலும் நடிப்பையும் பாசாங்கையும் உள்ளே நுழைய விடாதீர்கள்.
மற்றவர்கள் உங்களை உதவாக்கரை என்று சொல்கிறார்களா? அது உங்களுக்கு தேவையில்லாதது. நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதுதான் முக்கியம், அடுத்தவர்களின் கருத்தல்ல. எப்போதும் இயல்பு நிலையில் வாழுங்கள். உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது அவர்களுடைய பிரச்சனை. உங்கள் வாழ்க்கையை ஒரு நாடக மேடையாக்காதீர்கள். வாழ்க்கையில் நடிக்க தொடங்கிவிட்டால் அதற்கு ஒரு முடிவே கிடையாது. பின் கடைசி வரை ஒரு போலியாகவே வாழ்வீர்கள். அந்த போலித்தன்மையை மக்கள் மதிக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் ஒரு போலியாக மாறிவிடுவீர்கள். பாவம், அவர் நல்லவர், மதிக்க தகுந்தவர் என்று மக்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அந்த போலியில் ஊறி ஒரு போலியாகவே ஆகிவிடுவீர்கள். நீங்கள் ஒரு ஓவியராக வேண்டும் என்று விரும்பினால் பல நேரங்களில் அந்த ஆசை மனதின் அடியாளத்தில் உங்கள் உணர்வின்மை நிலையில் இருக்கும். ஓவியராகி விடுங்கள், ஏழையாக இருப்பீர்கள், ஆனால் பரவாயில்லை. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவராகாதீர்கள். உங்கள் மனதின் ஆழத்தில் உங்களுக்கு மருத்துவராக இருப்பது பிடிக்கவில்லை. அந்த தொழிலில் எத்தனை கோடிகள் சம்பாதித்தாலும் சரி, உங்கள் மனதில் திருப்தி இருக்காது. உங்கள் பெற்றோர்கள், நண்பர்கள், குடும்பம், சமுதாயம் இவர்களை திருப்திப்படுத்தத்தான் நீங்கள் மருத்துவரானீர்கள். உள்ளூர உங்களுக்கு அந்த தொழில் பிடிக்கவில்லை. அதில் எவ்வளவு பேரும் புகழும் பணமும் சம்பாதித்தாலும் உங்களுக்கு மனநிறைவு இருக்காது. உண்மையான மகிழ்ச்சி இருக்காது. மனநிறைவில்லாத வாழ்க்கை வீண். நான் ஒரு மருத்துவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் தன் நாட்டிலேயே பெரிய அறுவை சிகிச்சை நிபுணரானார். பின் அந்த நாட்டு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் தலைவருமானார். அன்று அவரை பாராட்டி ஒரு விருந்து கொடுத்தார்கள். அந்த மருத்துவரின் முகத்தில் சோகம் கப்பியிருந்தது. அவர் நண்பர் ஆதூரத்துடன் விசாரித்தார். ஏன் சோகமாயிருக்கிறாய் நண்பா? அதுதான் சாதித்து விட்டாயே. நீதான் இன்று உலகத்திலேயே அதிகம் சந்தோஷப்படும் ஆளாக இருக்க வேண்டும். இப்போது யாராலும் உன்னோடு போட்டி போட முடியாது. உன் தொழிலில் இந்த நாட்டிலேயே முதலிடத்தில் இருக்கிறாய். தேசிய மருத்துவர் கழகத்தின் தலைவராவது என்பது ஒரு மருத்துவருக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச கௌரவம். இது உனக்கு கிடைத்திருக்கிறது. பின் ஏன் இந்த சோகம்? நான் மருத்துவனாக வேண்டும் என்று ஒரு நாளும் விரும்பியதில்லை. மன விருப்பம் இல்லாத துறையில் கடுமையாக உழைத்து இன்று வெற்றி பெற்று விட்டேன். இன்று நான் நினைத்தாலும் இந்த சிறையிலிருந்து தப்ப முடியாது. இந்த தொழிலில் நான் எந்த அளவு வெற்றி பெறாமல் இருந்திருந்தால் அதையே சாக்காக வைத்துக்கொண்டு வெளியேறி என் மனதுக்கு பிடித்த துறையில் காலத்தை கழித்திருப்பேன். இப்போது அதற்கும் வழியில்லாமல் போய்விட்டது. என்ன உளறுகிறாய்? உன் குடும்பம் உன் வெற்றியை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று பார்த்தாயா? உன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கிறாள். உன் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எல்லோருமே உன் வெற்றியில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அனைவரும் உன்னை மிகவும் மதிக்கிறார்கள். ஆனால் என்னால் என்னை மதிக்க முடியவில்லை. அதுதான் அடிப்படையான விஷயம். என்னால் எப்படி என்னை மதிக்க முடியும்? நான் பலவீனமானவன் என்று தெரிந்தும் என்னை எப்படி மதிப்பேன்? எனக்கு நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை, நாடு போற்றும் நடன கலைஞனாக வர வேண்டும் என்ற ஆசை. ஆனால் என் தாய் தந்தை என் வழியில் செல்ல என்னை அனுமதிக்கவில்லை. என்னால் அவர்களை மீறி நடக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு கூட எனக்கு வலிமை இல்லை. நான் பலவீனமானவன். நான் உலகத்திலேயே சிறந்த மருத்துவன் என்பதில் எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. நான் தான் உலகத்திலேயே மிகவும் மோசமான நடன கலைஞனாக இருக்கிறேன் என்பதுதான் என் கவலை. காரணம், நான் தான் நடனமாட கற்றுக்கொள்ளவே இல்லையே. என் பிரச்சனையே அதுதான். என் சோகத்திற்கு காரணமும் அதுதான். மனநிறைவு இயற்கை மூலமாக வருகிறது, சமுதாயம் மூலமாக அல்ல. உங்கள் விதி உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் விதி உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் அது உங்களுடைய உணர்வின்மை நிலையில் இருக்கிறது. அதனை பின்பற்றுங்கள். நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்து விட்டீர்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும். உங்களை யாரும் மதிக்க மாட்டார்கள். அதனால் என்ன? அவர்கள் கிடக்கட்டும். உங்களுக்கு நோபல் பரிசு கிடைக்காது. மனநிறைவோடு வாழ்ந்தவர்கள் யாருக்கும் நோபல் பரிசு கிடைத்ததில்லை. புத்தருக்கும் இயேசுநாதருக்கும் அது கிடைக்காது. வருங்காலத்திலும் அது போன்ற ஞானிகளுக்கும் கிடைக்காது. அது நிச்சயம். காரணம், நோபல் பரிசு இந்த சமுதாயத்தின் விதிகளை பின்பற்றி சமுதாயம் நிர்ணயித்த இலக்குகளை தொட்டவர்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது. தன் உள்மன இலக்குகளை அடைந்தவர்களுக்கு அது கொடுக்கப்படுவதில்லை. நோபல் பரிசு பெற்றவர்களை பாருங்கள். அவர்களை விட சோகமானவர்களை பார்க்கவே முடியாது. அந்த பரிசு பெற்றவர்களில் பலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அது விபத்தல்ல, அதில் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அந்த பரிசு பெற்றவர்களில் பலருக்கு மனநிறைவு இல்லை. வெளியில் இருந்து வரும் பரிசுகளால் ஒரு நாளும் மனநிறைவு கிடைக்காது. உணர்வின்மை நிலையை அனுமதியுங்கள், அதனை வற்புறுத்தாதீர்கள். தன்னுணர்வோடு செய்யப்படும் ஆர்ப்பாட்டம் தாவோவின் தன்னுணர்வற்ற நிலையையும் அதன் நேர்பண்பையும் பாதிக்கும். இந்த ஆர்ப்பாட்டங்கள் பொய்களே. நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆழ்ந்து கவனியுங்கள். பொய் மட்டும்தான் புலப்படும். முல்லா நசிருதீனுக்கு உடல் நலமில்லை. மருத்துவரை காணச் சென்றார். மருத்துவர் கேள்விகள் கேட்டார். என்னிடம் எதையும் மறைக்காதீர்கள். உங்களுக்கு மது அருந்தும் பழக்கம் உண்டா? இல்லை என்று சொன்னார் முல்லா. அவர் கை நடுங்கிக் கொண்டிருந்தது. முழு போதையில் இருந்தார் முல்லா. அவரிடம் மதுவின் வாடை பலமாக இருந்தது. சரி, அதை விடுங்கள். பெண்கள் தொடர்பு நிச்சயமாக இல்லை என்று கத்தினார் முல்லா. ஆனால் அப்போதுதான் விலைமகளுடன் இருந்துவிட்டு வந்திருந்தார். அவர் முகத்தில் பெண்ணின் உதட்டு சாயம் தெளிவாக தெரிந்தது. புகைப்பிடிக்கும் பழக்கம் உண்டா? நிச்சயமாக இல்லை டாக்டர். அவர் சட்டைப்பையில் ஒரு சிகரெட் பாக்கெட் இருந்தது. சரி முல்லா, இதெல்லாம் இல்லாமல் உடம்புக்கு இது போன்ற வியாதிகள் வர வாய்ப்பில்லையே. எனக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் உண்டு டாக்டர். அது என்ன? அடிக்கடி பொய் சொல்வேன். வெற்றி பெற்ற மனிதர்களின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. பெரிய அளவில் வெற்றி பெற்றவர்கள் பெரிய பொய்யர்கள். இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் பொய் சொல்ல பழக வேண்டும். பொய் சொல்ல வேண்டும். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் உங்களை நீங்களே தவறவிட்டு விடுவீர்கள். இந்த உலகில் வெற்றி பெறலாம், மறுமையில் தோற்று விடுவீர்கள். கடைசியில் மறுமையில் நீங்கள் பெரும் வெற்றிதான் முக்கியம். அந்த செயலும் முயற்சியும் பொய். இந்த இரண்டுங்கெட்டான் வழியில் ஒருவன் தன்னை காட்டிக் கொண்டால் உலகம் வெகுண்டெழுந்து அவனை சிறைப்படுத்தும். செய்து காட்ட வேண்டும் என்றோ நடித்து காட்ட வேண்டும் என்றோ விரும்பினால் உலகம் உங்களை சிறைப்படுத்தும். உங்களை பலி கொடுக்கவும் தயங்காது. அதன்பின் தாவோவின் நேர்மை அவனை காப்பாற்றாது. ஒவ்வொரு புது செயலும் ஒரு புது தோல்வியே. அடுத்தவர்கள் உங்களை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தால் ஒவ்வொரு புது செயலும் ஒரு புது தோல்வியே. நீங்கள் வெற்றி பெறலாம், ஆனால் அந்த வெற்றியால் காலனாவிற்கு கூட பயனில்லை. அதனால் உங்களுக்கு நிறைவு கிடைப்பதில்லை. அந்த வெற்றி உங்களை மலரச் செய்வதில்லை. உங்கள் ஊழ் நிறைவு பெறாது. உங்கள் ஜென்மம் சாபல்யம் பெறாது. உங்களிடம் விதைக்கப்பட்டது விதையாகவே இருக்கும். உங்களை பற்றிய செய்திகள் பத்திரிகைகளில் வரலாம். அதை நீங்கள் பத்திரமாக வெட்டி வைத்திருக்கலாம். அந்த உயிரற்ற தாள்கள் நீங்கள் உங்கள் வரவேற்பறையில் கண்ணாடி போட்டு மாட்டி வைத்திருக்கும் சான்றிதழ்கள், நீங்கள் வெளியே சொல்லும் போது அணிந்து கொள்ளும் முகமூடிகள், உங்களுடைய போலி புன்னகை, இதெல்லாம் ஒரு நாளும் வாழ்க்கையாகாது. ஒவ்வொரு புது செயலும் உங்களை இன்னமும் பொய்யின் ஆழத்திற்கு கொண்டு போகும். பொய்யில் மூழ்கி கிடக்கும் உங்களுக்கு பரவசம் எப்படி கிட்டும்? இந்த உலகம் போற்றும் குப்பைகளை நீங்கள் சம்பாதிக்கலாம், ஆனால் நிஜமானவற்றை நீங்கள் நிச்சயம் இழந்து விடுவீர்கள். சுவாங் சு சொல்கிறார், தாவோவில் இருங்கள், நேர்மையாக, உண்மையாக, நிலையாக இருங்கள். உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தில் தான் நேர்மை எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நேர்மை உங்கள் தாவோவிடம் காட்டுங்கள். உங்கள் உள்ளார்ந்த இயல்பிடம் காட்டுங்கள். உங்கள் ஆன்மாவிடம் காட்டுங்கள். வேறு எந்த நேர்மையும் தேவையில்லை. இந்த உலகம் உங்களை பொய்யன் என்று சொன்னாலும் கவலை இல்லை. ஊரில் உள்ளவர்கள் எல்லோரும் உங்களை நேர்மையில்லாதவர் என்று சாடட்டும். அப்படித்தான் புத்தரின் தந்தை புத்தரை சாடினார். புத்தர் அனைத்தையும் துறந்து விட்டதால் அதைத்தான் புத்தரின் மனைவியும் செய்தார். புத்தர் அவளை விட்டுவிட்டு ஓடிவிட்டதால் அதைத்தான் புத்தரின் நாடே செய்தது. அவர் நாட்டை துறந்து காட்டிற்குள் சென்று விட்டதால் ஆனாலும் புத்தர் மகிழ்ச்சியாகவே இருந்தார். இத்தனை பேருக்கு அவர் நேர்மையானவராக இல்லை. தனக்குள் இருக்கும் தாவோவிற்கு அவர் நேர்மையானவராகவே இருந்தார்.
அவரை சாடியவர்களிடம் சொன்னார், இதை தவிர வேறு வழியில்லை. இதையும் மீறி நீங்கள் துன்பப்பட்டால் அதற்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் தான் காரணமே தவிர நான் இல்லை. உங்கள் வழியில் நிறைவு காணவே நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் அவர்கள் வழியில் நிறைவு காணவே வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களிடம் வேறு எதையாவது எதிர்பார்த்தால் அது அவர்களின் பிரச்சனை. உங்கள் செயல்களால் அவர்கள் துன்பப்படலாம். அவர்கள் உங்களால் துன்பப்படுவதால் நீங்கள் நேர்மையற்றவர் ஆகிவிட மாட்டீர்கள். உங்கள் உள்ளார்ந்த இயல்பிற்கு உண்மையானவராக இருங்கள். மற்றவர்கள் தங்கள் இயல்பிற்கு உண்மையாக இருப்பதற்கு உதவி செய்யுங்கள். அப்படி செய்பவனிடம்தான் உண்மையான சமய உணர்வு இருக்கிறது. உங்கள் ஊழை நிறைவு செய்யவே நீங்கள் இங்கே பிறந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் தங்கள் ஊழை நிறைவு செய்யவே பிறந்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பு அவர்களை நடிகர்களாக்கிவிடும். அது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அவர்களை பொய்யர்களாக்கிவிடும். யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். மற்றவர்கள் உங்களிடமிருந்து எதையாவது எதிர்பார்த்தால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அதனை கண்டுகொள்ளாதீர்கள். இதை சொல்வது எளிது, செய்வது மிகவும் கடினம். ஆனால் இதுதான் உண்மையான சந்நியாசம். நீங்கள் எப்படி வளர வேண்டும் என்று மற்றவர்களிடம் எதிர்பார்ப்புகளை ஒட்டுமொத்தமாக நிராகரியுங்கள். அவர்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றப் போவதாக குறிப்பாக கூட சொல்லாதீர்கள். நீங்கள் பட வேண்டிய துன்பத்தை படுங்கள். ஆனால் மற்றவர்களை உங்களிடம் எதையும் எதிர்பார்க்க விடாதீர்கள். அப்படி எதிர்பார்க்கப்பட்டு விட்டால் உலகம் உங்களை சூழ்ந்து கொண்டு சிறைப்படுத்திவிடும். உங்களுக்காக நான் இதை செய்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். இப்போது நீங்கள் பரந்த வெளியிலிருந்து குகைக்குள் வந்துவிட்டீர்கள். இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களை மேலும் மேலும் துன்பத்தில் ஆழ்த்தும், மேலும் பொய்களில் ஆழ்த்தும், புது தோல்விகளில் ஆழ்த்தும். மற்றவர்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யாதீர்கள். நீங்கள் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் துன்பங்களுக்கு நீங்களே காரணம். மற்றவர்களின் துன்பங்களுக்கு அவர்களே காரணம். யாரும் அடுத்தவர்களால் துன்பப்படுவதில்லை. இதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் உள்ளே இருக்கும் தாவோவிற்கு நீங்கள் உள்ளார்ந்த இயல்பு நிலைக்கு உண்மையானவராக நீங்கள் இருக்கலாம். அப்போதுதான் உங்கள் உள்ளே இருக்கும் தாவோவிற்கு உங்கள் உள்ளார்ந்த இயல்பு நிலைக்கு உண்மையானவராக நீங்கள் இருக்கலாம். அந்த நேர்மைதான் சமய உணர்வு. இந்துக்கள் இதனை ரித் என்கிறார்கள். இயேசுநாதர் இதனை இறைவனின் சாம்ராஜ்யம் என்கிறார். சுவாங்சு இதை தாவோ என்கிறார். பயன்படுத்தப்படும் சொல் எதுவாக இருந்தாலும் சரி, அதன் பொருள் நம் உணர்வின்மை நிலையுடன் ஒருமைப்பாட்டுடன் இருப்பதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வின்மை நிலையை முற்றிலும் நம்பி அதன் போக்கில் நிபந்தனைகள் இன்றி போவதே தாவோவின் வழி. இதுதான் உண்மையான இறை நம்பிக்கை. ஒரு கடவுளை நம்புவதோ, சொர்க்கம் நரகம் போன்றவற்றை நம்புவதோ இல்லை, அது தொடர்பான கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் நம்புவதோ இறை நம்பிக்கை இல்லை. நீங்கள் எந்த இயல்பு நிலையிலிருந்து தோன்றினீர்களோ அந்த இயல்பு நிலைக்கு திரும்ப செல்ல போகிறீர்களா? அந்த நிலையை நம்புவதுதான் இறை நம்பிக்கை. அந்த இயல்பு நிலையை நம்பினால் உங்களிடம் எந்த நேரமும் நிறைவு இருக்கும். அதன் பின் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் ஒரு புது நிறைவாக இருக்கும், ஒரு ஆழமான நிறைவாக இருக்கும். இல்லாவிட்டால் சுவாங்சு சொல்வதைப் போல் ஒவ்வொரு புது செயலும் புது தோல்வியே. அந்த செயல்கள் பகிரங்கமாக பட்ட பகலில் நிகழ்ந்தால் அவன் மனிதர்களால் தண்டிக்கப்படுவான். ரகசியமாக தனியறையில் நடந்தால் ஆவிகள் அவனை தண்டிக்கும். தற்காலிகமாக இத்துடன் படிப்பதை நிறுத்துகிறேன். மீண்டும் தொடரும். நன்றி, வணக்கம்.